ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் ஒரே ஒரு கவலை மட்டுமே. நம் வாழ்க்கையில் நல்லதே நடக்காமல் இருக்கிறது. இந்த நல்லது நடக்காமலேயே போய்விடுமோ? நம் வாழ்க்கையில் நல்லது என்ற ஒன்றை பார்ப்போமா மாட்டோமா? எல்லா நேரமும் அழுகை, கண்ணீர், மனவேதனை என்று இருக்கிறோமே. இந்த வாழ்க்கையோ எப்பொழுது நல்ல முறையில் நடக்கும்? நம் தேடும் ஒவ்வொன்றும் எப்பொழுது நமக்காக கிடைக்கும் என்பதை தான் நீ நினைக்கிறாய். கண்டிப்பாக அம்மா, உன்னுடைய வாழ்க்கையில் நீ கேட்கும் ஒவ்வொன்றும் கிடைக்க ஆரம்பிக்கும். என்று கிடைக்காதோ என்று நீ நினைக்கும் விஷயம் கூடிய விரைவில் உனக்கு கிடைக்கப் போகிறது. இன்று நீ உன் வாழ்க்கையில் சில விஷயத்தை ஆசைப்படுகிறாய். என்ன இந்தந்த விஷயம் நடக்க வேண்டும், இந்தந்த விஷயம் நடக்க வேண்டும் என்று. அந்த அத்தனை விஷயங்களும் நடக்குமே, எப்படி நடக்காமல் போகும்? சில நேரத்தில் உன்னுடைய ஏக்கங்கள் அனைத்தும் நடக்காமல் போகிறது என்றால் ஒன்று கால தாமதமாகும். இல்லை என்றால் கொஞ்சம் நான் தள்ளி போட்டு வைத்து அதற்கு பிறகு நான் கொடுப்பேன். புரிந்ததா? உனக்கு நான் ஒரு நாளும் ஒரு பொழுதும் தராமல் மட்டும் எப்பொழுதும் போக மாட்டேன். உன்னுடைய தேவைக்கும் உன்னுடைய வாழ்க்கைக்கும் என்னால் முடிந்த அனைத்து விதமான உதவிகளையும் சந்தோஷங்களையும் இந்த சாயாகிய நான் வாரி வாரி வழங்குவேன். என்னுடைய பிள்ளைகளுக்கு ஒரு பொழுதும் கவலை என்ற ஒன்றை சூட்டி அதை வைத்து வேடிக்கை பார்க்க மாட்டேன். உன்னுடைய தேவைகள் எப்பொழுதும் அதிகமாகவே இருக்கிறது. நிச்சயமாக உன்னுடைய வாழ்வில் உன்னுடைய தேவைகள் என்னவென்று புரிந்து நல்லதையே செய்கிறேன். நீ எதிர்பார்த்த அந்த தருணம், எதிர்பார்த்த தருணத்தில் எதிர்பார்த்த விஷயங்களை நான் கொடுத்தேன் என்றால் நீங்கள் எவ்வளவு சந்தோஷமாக இருப்பீர்கள். அதெல்லாம் இனி வரும் காலம் உனக்கு வியப்பாக நடக்கும். இதுவரைக்கும் நடக்கவில்லையே என்று ஏங்கிக் கொண்டிருந்தது வேறு. ஆனால் இனிமேல் நான் கொடுக்கப் போகும் விஷயங்கள் அனைத்தும் உன் வாழ்வில் வியப்பாகவே இருக்கும். தொடர்ந்து பல காலத்திற்கு உன்னுடைய வாழ்க்கையில் நீ என்னென்ன நல்லது செய்யலாமோ அனைத்து நல்லதையும் செய்து கொண்டே இருக்கிறாய். நீ என்னென்ன நல்லது செய்கிறாயோ அது அத்தனையும் உனக்கு பல மடங்காக சந்தோஷமாக திரும்ப வரும். ஒரு பொழுதும் ஒரு நிமிஷமும் உன்னுடைய வாழ்க்கையில் எதுவுமே தவறாக நடக்காமல் நானோ பார்த்து கொள்வேன். இன்று சில பேர் உன்னுடைய வாழ்க்கையில் சில விஷயத்தை நினைத்து சிரிக்கிறார்கள். நீ ஏதாவது பழைய நேரத்தில் தவறான விஷயங்களை செய்திருப்பாய். அதெல்லாம் வைத்து இப்பொழுது பேசி உன்னை கிண்டல் கேலி என்ற விஷயத்தை செய்கிறார்கள். ஆனால் எல்லோருக்கும் மத்தியில் தலை நிமிரும் நேரம் வரும் தெரியுமா? அந்த நேரம்தான் உனக்கு வந்துவிட்டது. நீ உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக சத்தியமாக முன்னேறுவாய். தொடர்ந்து முயற்சி செய்யும் காரியத்தினால் வெற்றியும் அடைவாய். யாரை பார்த்தும் எப்பொழுதும் நீ உன் குடும்பத்தில் இருக்கும் அத்தனை பேர்களும் நிச்சயமாகவே நல்லபடியாக இருப்பீர்கள். என்னுடைய தயவாலும் என்னுடைய ஆசிர்வாதத்தாலும் உன்னுடைய அத்தனை விதமான துன்பங்களும் நீங்கி உன்னுடைய வாழ்வில் இன்பங்கள், அதாவது நீ எப்படியெல்லாம் உன்னுடைய வாழ்க்கை அமைய வேண்டும் என்று எதிர்பார்த்தாயோ அப்படியெல்லாம் உன் வாழ்க்கையை நான் அமைத்து கொடுப்பேன். பல பேர் பலவிதமாக உன்னுடைய வாழ்க்கையில் இது நடக்கப் போகிறது, அது நடக்கப் போகிறது என்று என்னென்னமோ சொல்லலாம். ஆனால் நான் மட்டும் சொல்வேன், யார் யார் என்னென்ன சொல்கிறார்கள் என்பது முக்கியம் அல்ல. உன்னுடைய வாழ்க்கையில் நீ எப்படி இருக்கப் போகிறாய், நீ என்னென்ன விஷயத்தை செய்ய போகிறாய் என்பது மட்டுமே தான் முக்கியம். கூடிய சீக்கிரத்தில் நன்மைகள் உண்டாகும். நிறைய இனிமேல் வரும் காலம் மொத்தமும் அழகானது மட்டுமே. உன்னுடைய வாழ்வு எந்த இடத்தில் இருந்தாலும் உன்னால் மேலே வர முடியவில்லை என்று நீ நினைத்தாலும் சரிதான். என்னை ஒரு முறை என்னுடைய பெயரை சொல்லி கூப்பிட்டால் போதும், நான் உன்னை கையை பிடித்து கூட்டி வந்து விடுவேன். இங்கு எதுவும்
எதுவும் காலதாமதம் ஆகிவிடுவதில்லை. உன் மனம் உனக்கு அவநம்பிக்கையை தந்து உன்னுடைய முயற்சிகளை மேலும் மேலும் பின் தள்ளிக்கொண்டே இருக்கிறது. புரிகிறதா? உன் வாழ்க்கையை மாற்ற முடியும். நேரமும் வந்துவிட்டது. உன்னுடைய அத்தனை விதமான இன்பங்களும் அத்தனை விதமான கஷ்டங்களும் போகும். நேர்மறையான எண்ணங்களை எப்பொழுதும் உன்னுடைய வாழ்க்கையில் கைவிடாது. தொடர்ந்து எதுவாக இருந்தாலும் முயற்சி செய். ஒவ்வொரு நாளிலும் உனக்கு சிறிது சிறிதாகவே உன்னுடைய வாழ்க்கையை முன்னுக்கு கொண்டு வந்து உன்னுடைய வாழ்க்கையை மேலும் மேலும் அற்புதத்திலேயே கொண்டு வருவேன். எதை பார்த்தாலும் சரிதான். எந்த விஷயத்தை நீ பார்த்தாலும் சரிதான். இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில் நடந்தது உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை மேலும் 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 கஷ்டத்தை கொடுத்து உனக்கு துன்பத்தை கொடுத்தது அனைத்துமே போதும். நான் அனைத்தையும் உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து எடுப்பேன். குழம்பி தவிக்க வேண்டாம். உன்னை பார்த்து மற்றவர்களை வியப்பார்கள், உன்னுடைய வாழ்க்கை இப்படி மாறிவிட்டதா என்று. சில பேருக்கு உன்னுடைய வாழ்க்கையை கெடுக்க வேண்டும் என்பது மட்டுமே எண்ணம். ஆனால் அவர்களுடைய ஆசையெல்லாம் நடந்துவிடுமா என்ன? அப்படியெல்லாம் நடத்தி விடுவேனா என்ன? எந்த ஒரு நிலையிலும் சரிதான். தப்பாக செய்யும் நபர்களுக்கு என்றும் தப்பான விஷயம் நடக்குமே தவிர அவர்களுக்கு சாதகமான விஷயங்கள் ஒரு பொழுதும் நடக்காது. நீயாக இரு. நடப்பது அனைத்தும் உனக்கு சாதகமாகவே நடக்கட்டும். இன்று பல பேர் உன்னை கஷ்டப்படுத்துகிறார்கள், பல பேர் உன்னை காயப்படுத்துகிறார்கள். இனிமேல் யாரும் எப்பொழுதும் உன்னையும் சரி உன்னுடைய குடும்பத்தையும் சரி ஏமாற்ற மாட்டார்கள். நான் ஏமாற்றவோ விடவும் மாட்டேன். தொடர்ந்து நல்லதே நடக்கும். இதுவரைக்கும் நீ என்னென்னலாம் கேட்டாயோ, என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நடக்க வேண்டும் என்று என்னிடம் முறையிட்டாயோ, அது அனைத்தும் நல்லபடியாகவே நடத்தி கொடுப்பேன். எதுவுமே நடக்கவில்லை என்றால் தானே நீ என்னை திட்டுவாய். எல்லாமே நல்லபடியாக நடந்தது என்றால் என்னை எப்படி திட்டுவாய்? திட்டுவதற்கு வாய்ப்பு தான் இருக்குமா? நிச்சயமாக நல்லதே நடக்கும். எல்லா விஷயத்திலேயும் ஒரு நல்ல மாற்றமும் கிடைக்கும். முயற்சிக்கு மேல் முயற்சியை எடுத்துக்கொண்டே இரு. உன்னுடைய வாழ்க்கையில் எதில் முயற்சியை செய்ய வேண்டுமோ எல்லா விஷயத்திலேயும் முயற்சி எடுத்துக்கொண்டே இரு. எல்லாமே நல்லதே நடக்கும். இன்பமே உனக்கு கிடைக்கும். எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய்நாத். ஓம் சாய்ராம்.